செயல்படுத்துறது யாருன்னா அவர் தான். அதை பத்தி ஹைலைட் பண்ணீங்களா நீங்க? எதுவுமே கிடையாது. ஆனா முட்டைப்பால் ரொட்டி திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னா அவர் தான். அதை பத்தி ஹைலைட் பண்ணீங்களா நீங்க? எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒண்ணு, அதுல மாற்றுக் கட்சியினர் இணையற விழா. அதுல அருண்ராஜ் அவர்கள் சொன்ன, அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, எங்களுடைய தளபதி சொன்ன விஷயம், அதாவது இன்னைக்கு இது ஊழல் சக்தி ஆயிடுச்சா, அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஊழல் சக்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இவங்க எல்லாம் உங்க கட்சியில இணைஞ்ச உடனே தூய சக்தியா மாறிட்டாங்களா அப்படி ஒரு கேள்வி. நல்ல ஒரு கேள்வி, பொதுவான ஒரு கேள்வி, அது எல்லாரும் காமனா எல்லாரும் ஆடியன்ஸ் சொல்லி வர ஒரு விஷயம் தான். அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. என்னன்னாக்கா, எங்க தளபதியின் தலைமையிலான இந்த ஒரு ஆட்சின்றது ஊழல் செய்ய முடியாது. அப்படி ஊழல் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் கட்சியில இருக்க முடியாது. அது அதை நாங்க நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் அந்த ஒரு விஷயத்திலேயே உங்களுக்கு புரியும். அது என்னன்னாக்கா, அந்த கட்சிக்கு போற அந்த நிதி அதை தான் எல்லாரும் வாங்குறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்க பார்ட்டி ஃபண்ட் உனக்கு விஷயம் கிடையவே கிடையாதுன்றது அதுக்கு ஒரு சிறந்த சான்று. அதனால இங்க வர நபர்கள் யார் வேணா வரலாம், கூட்டணிக்கு வாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட வந்தீங்கன்னாக்கா அதுக்கான கட்சி தாவேகா கிடையாது. சிம்பிளா அது எல்லாருமே இப்ப வந்திருக்கவங்களும் சரி, இனி வரப்போறவங்களுக்கும் சரி, அது ஒரு விஷயமாக தாவேகா சார்பாக நான் சொல்லிக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா கொடுக்கப்படும், 100% கொடுக்கப்படும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு 2 துறைகள்ல இருக்காங்க அமைச்சராக. இவங்க இன்கேஸ் இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க அப்படின்னாக்கா அமைச்சரவை போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். இன்னும் என்ன பண்ணலாம், சிறப்பா பண்ணலாம், இந்த ஆட்சி எப்படி இன்னும் சிறப்பா கொண்டு போலான்றது தெரியும். அதுல குறிப்பா அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களெல்லாம் பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, கொரோனா காலகட்டத்தில் பர்சனலா சொல்லலாம், கொரோனா காலகட்டத்தில் நல்ல சிறப்பாக வேலை பார்த்தாரு. மா சுப்பிரமணியத்துக்கு ஒன்றும் தெரியாது. 2014-15 காலகட்டங்கள்ல ஃபிளட் வந்துச்சு. அந்த டைம்ல அவர் சிறப்பா பணியாற்றதால அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்கன்னா எடுத்து ஹைலைட் பண்ணி பேசுனீங்களா? அவர் மக்களுக்கு பேசுங்க. தமிழ்நாட்டிலே தளபதி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் முட்டைப்பால் ரொட்டி திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னா அவர் தான். அதை பத்தி ஹைலைட் பண்ணீங்களா நீங்க? எதுவுமே கிடையாது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னைக்கு பேசுறீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ அரசியல் இருக்கு இல்லையா? அவ்வளவுதான், சிம்பிளா யோசிச்சீங்களே முடிஞ்சு போச்சு. திமுக தோத்து போறதுக்கு அதெல்லாம் கூட ஒரு காரணம். நீங்க விமர்சனம் வைங்க, தவறு கிடையாது. கடுமையா கூட விமர்சனம் வைங்க, கொச்சையா கூட பேசுங்க, தவறு கிடையாது. ஒரு ஒரு குழந்தையோட வரக்கூடிய ஒரு தாயை நீங்க விமர்சிக்கிறீங்கன்னாக்கா திமுக காரங்களே அது கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்க பாத்தீங்களா இல்லன்னு தெரியல, திமுக காரங்களே அது கொந்தளிச்சாங்க. என்னங்க இப்படி எல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல, இதெல்லாமா விமர்சனம் பண்ணுவீங்க, விமர்சனம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு இதுவாங்க, தப்புங்க இது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை பார்க்கும்போது அதுக்கு நாங்க பதில் தாக்குதல் கொடுக்க கூட எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்க வேலையை திமுக. விஜய் ஏன் போய் பார்க்கணும்னு கேட்கிறேன். விஜய் போய் கமலை பார்த்தாரா? இல்ல, கமல் தானே துறை ரீதியா பார்த்தாரு. விஜய் ஏன் போய் ரஜினியை பார்க்கணும்? விஜய் யாரை போய் பார்த்தாரு? அரசியல் கட்சி தலைவர்களை போய் பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது இவர் அரசியல் கட்சி நடத்தி இருந்தாருன்னா இவரை போய் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அரசியல் கட்சி நடத்தாது இவரை எதுக்கு போய் பார்க்கணும்? முதல்ல எப்படா அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும்ன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. இவரை போய் பார்த்து என்ன ஆயிட போகுது யோசிச்சு பாருங்க. நீங்க கம்ப்ளீட்டா ஒரு வன்மத்துல இருக்காப்ல. புரியல. இருக்கட்டுங்க, இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க. ரஜினி அன்னைக்கு கரூர்ல கண் கலங்கும் போதும் எங்க முதலமைச்சர் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அறிக்கை தெரிவிக்கும் போதும் எங்க முதலமைச்சர் எதுவுமே பேசல. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிறது யார் வேலை? உன் பிறந்த நாளைக்கு நீயே வாழ்த்து வாங்கிட்டு போவியா? அதான் உனக்கு வாழ்த்து சொல்லணும். அப்ப நீ ஒருத்தர் முதலமைச்சர் ஆனதுக்கு நீ போய் வாழ்த்து கூட தெரிவிக்காம தோத்து போன ஸ்டாலினை போய் தரகர் வேலை பார்க்க தெரிஞ்ச உனக்கு ஜெயிச்ச விஜய்க்கு போயிட்டு ஒரு வாழ்த்து தெரிவிக்க முடியலன்னா அப்ப உன்னோட பிளான் என்னன்றது பக்காவா தெரியுதா இல்லையா? அதை வருஷம் உங்களுக்கான பதில கொடுப்பாரு, அதை வருஷம் உங்களை திட்டவும் செய்வாரு. எங்க முதலமைச்சருக்கு அது வராது, தேவையில்லை, எதுக்கு அன்பார்லிமெண்டரி வேர்ட் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்களா இருந்தா நல்லது, பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாமே திமுகவுடைய வாயாக செயல்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களை எதுக்கு சந்திச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப எங்க முதலமைச்சர் ஆட்சிக்கு இந்த 60 நாளைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள்லாம் மீடியாவை சந்திச்சு மீடியாக்கள் கோரிக்கையினாலேயே அறிவிச்சார். எல்லாத்தையும் மக்களுக்கு தேவையானதை பண்றாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காக போய் மீடியாவை சந்திக்கணும்னு சொல்றீங்க? அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தேவையும் கிடையாது. ஏன்னா வந்தா என்ன திரும்ப பண்ணுவாங்க? சார் இதை நீங்க பண்ணீங்களா, அதை நீங்க பண்ணீங்களான்னு விட்டுறாங்க. சார் த்ரிஷா கூட கேட்க வேண்டியல, அது கேக்கோட கலர் எங்க சார் அதை கேட்க வாங்கினீங்கன்னு இப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் இப்படிதான் இருக்கு. அதனால இந்த ஊடகங்களை நம்பி அவர் போய் பேச வேண்டிய அவசியம் தேவையில்லை. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, நாங்களே சொல்றோம் தேவையில்லை. இந்த ஊடகங்களா செயல்படணும் போது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கே தோணுது. அது அவங்களதான் கேட்கணும். அதாவது வாயத்தர நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கே உரிவு விட்டு ஓட்டாங்களே மொத்த பேருமா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வாயத்தரன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க வேணா வாயை மூடிப்பாங்களே தவிர. கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல ப்ரொவிஷன் உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கேஷ் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு, பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு.
ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுங்க. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ல இருந்து, கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து, ஸ்டேஷனரி பொருட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ எதுக்காக கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா, நீங்க இந்த பொருள் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கேஷை கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு A to Z எல்லா பொருளுமே வந்து இந்த இதுல அடங்கிடும். இத்தனைக்கும் நீங்க சப்போஸ் ஒரு பல்கா ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு ஹோல்சேல் அமௌண்ட்ல ஏதாவது வந்து தேவை அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ல இருந்து, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து பல பொருட்கள். சப்போஸ் இப்ப யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போறீங்கன்னா டக்குன்னு ஒரு கிஃப்ட் தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த பேஜ்ல பாத்தீங்க. இல்ல எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, பேங்கிள்ஸ் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். எதுக்காக இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அதுதான் இந்த பேஜோட அட்வான்டேஜ். நீங்க உங்க பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுத்தா போதும்.